ஹலோ வான்ஸ் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு மண்டை காயிற மாதிரி வெயில், நிறைய பேருக்கு தலைவலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து வந்துடுது. தாங்க முடியாத அளவுக்கு வெயில் வந்து பார்த்துக்கிறதுக்கு இதையும் மீறி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் வந்து இயற்கையில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப செலவு கம்மியாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுதான் உங்களுக்கு அந்த ரெசிபி தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ஜூஸ் வந்து வெள்ளரி பழம் ஜூஸ். சரிங்களா? நம்ம நிறைய ஜூஸ் பார்த்துருப்போம். அதே போல் வெள்ளரி பழம் ஜூஸ். இதுக்கு நமக்கு தேவையான பொருளெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். கொஞ்சம் சீனி, ரொம்ப எல்லாம் போடக்கூடாதுங்க. சும்மா லைட்டாக மைல்டாக வந்து தான் போடணும். அதே போல் சியா சீட்ஸ் கடைகளில் கிடைக்கும், அதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அந்த சியா சீட்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான இந்த ரெசிபி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த ஜூஸோட அதை பற்றி நம்ம பேசலாம். சியா சீட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும், நிறையா வரும். ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊறி ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வரும். அதற்கப்புறமா சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளரி பழம் இருக்குது பார்த்தீங்களா, இதை சின்ன சின்னதாக அறுத்து நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் சரி, மிக்சியில் அடிக்கக்கூட ஆனால் மிக்சியில் அடிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆகிடும். ஒரு நல்ல ஒரு கிளாஸு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா கையில் மசிச்சு விடுங்க. இல்லைன்னா நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு கையிலே நல்லா நல்லா மசிச்சு விட்டுடுங்க. ஒரு நல்ல ஒரு இது மாதிரி வந்துடும், ஜூஸ் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணீர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ இந்த ஜூஸோட தேவையான பொருட்கள். நல்லா வெள்ளரி பழத்தை மேஷ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ண ஊற வச்சுருந்த சியா சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கணும். கொஞ்சம் சீனி லைட்டாக, ரொம்ப இனிக்கிற மாதிரி போடக்கூடாது. நம்ம பழத்தில் வந்து ஒரு டேஸ்ட்டு தெரிகிற அளவுக்கு மைல்டாக நீங்கள் இனிப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த இதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நம்ம எடுத்து கீழே போட்டுறக்கூடாது. நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு தான். அந்த வெள்ளரி பழத்தில் இருக்க விதை இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் மிக அற்புதமான ஒரு பலனும் ஒரு சுவையும் கிடைக்கும். இந்த ஜூஸ் சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்மஸ் கிடைக்குது அப்படின்னா அது வந்து இந்த விதையில் தான் கிடைக்கும். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்பீங்க, ஜூஸ்லாம் குடிச்சிருப்பீங்க. சியா சீட்ஸ் போட்டெல்லாம் நிறையா ஜூஸ்லாம் விற்பனைக்கு வரும். ஆனால் இந்த வெள்ளரி விதையை போட்டு ஜூஸ் எதுவுமே விற்பனைக்கு வர்றது கிடையாது. நம்மளும் அதை செஞ்சு குடிக்கணும்னு நினைக்க மாட்டோம், கீழே போட்டுருவோம். ஸோ அது வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த சியா சீட்ஸை அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சியா சீட்ஸ் தனியாக ஊற வச்சு கூட உள்ளே போட்டுக்கலாம். அதான் உங்களுக்கு லேசாக போட்டுனா அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரிட்ஜில் மைல்டு கூலிங் வச்சு நீங்கள் வந்து இந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கலாம். வெயில் நேரத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான ஜூஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது குடிச்சு பாருங்கள் செஞ்சு. அது ஒரு ரியல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இல்லை நீங்கள் பால் மற்ற என்ன ஒரு ஃப்ளேவருக்கு எதுவுமே நீங்கள் போடக்கூடாது, ப்ளைனாக குடிக்கணும். அப்போ தான் அதில் கிடைக்கும். சரிங்க, இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஜூஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், இந்த ஜூஸை எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அப்படியே நீங்கள் குடிச்சிடலாம். ப்ளைனாக என்ன நேரத்தில் குடிச்சிக்கலாம். ரொம்ப கூலிங் வேணால், அதை சுவை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மைல்டாக கூலிங் இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதற்கு அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சியா சீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புலாம் நமக்கு வந்து சேராது. உடல் குறைக்கணும், உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். உடலில் வந்து ஃபேட்டு சேராது. நமக்கு ரொம்ப க்ளீனான ஒரு மசில் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபேட் எடுத்துட்டோம் அப்படின்னா மசில் மட்டும் இருந்தாலே நம்ம உடம்பு வந்து லீன் ஆகிடும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வெள்ளரி பழத்துலையும் இருக்குது. இந்த வெள்ளரி பழமும் அதே போல் ஒரு நார் சத்து அதிகமான ஒரு பொருள் தான் பழங்கள். இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஜீரண சக்தி அதிகமாகும். நமக்கு வந்து ஜீரண சக்தி அதிகமாச்சுனாலேவும் நம்ம உடம்புல எந்த நோயும் வராது. வயிறுகள் வந்து சுத்தமாகிடும். நம்மளோட உடம்பு வந்து அடிக்கடி வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. கரெக்டாக வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளோட வயிறுக்கு வந்து சரியானதை வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம உடலில் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் சேராமல் இருக்கும்போது நமக்கு வந்து உடல் மெலிகிறதுக்கு, உடல் எடை குறைவதற்கு
மிக அற்புதமான ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த வெள்ளரி பழம் தான். நம்ம உடம்புல வந்து நீர் சத்து, தேவையான தண்ணீரை வந்து லோட் பண்ணுறதுக்கு இந்த பழங்களுக்கு உதவும். தண்ணீர் காலத்துங்களில் தண்ணி ரொம்ப தவிக்கிற நேரம் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குதோ, அதே போல் இந்த வெள்ளரி பழத்தை சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த பலன் வந்து கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளரி விதைகள் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது, இப்போ இதுக்கு மேலே ஒரு வீடியோலாம் போட்டுருப்போம், பூசணி விதைகள்லாம் சாப்பிட்றதுக்கு போட்டிருப்போம். அந்த பூசணி விதை சாப்பிட்ற மாதிரியே தாங்க இந்த வெள்ளரி விதை சாப்பிட்டாலும் ஆண்களுக்கு வந்து விந்தன் வந்து உற்பத்தி அதிகமாகும். சரிங்களா? ஆண்களுக்கு விந்தணுவோட உற்பத்தி அதிகமாகும். இந்த பிரச்சனையினால நிறைய ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் நிறைய மருந்துகள், பெரிய பெரிய பணங்களை கொடுத்து நிறைய மருந்துகளெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்திங்கனாலே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், திடமாக இருக்கும். நம்ம உடல் வந்து மெலிஞ்சிச்சு, நம்ம உடல் வந்து சூடு இல்லை, நம்ம உடம்பு வந்து ஹீட் இல்லை அப்படின்னாலே ஆண் விந்து வந்து தரமாக ரெடி ஆகும் நம்ம உடம்புல. அதாவது சூடு அதிகமாக இருந்தாலும் விந்து வந்து சரியாக ப்ரொடக்ட் ஆகாது. ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரொடக்ட் ஆகக்கூடிய விந்து வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் நீண்ட நேரம் உடல் உறவு செய்யவும் முடியாது. அது வந்து அந்த விந்து வெளியில் வந்து சீக்கிரமாக வந்துடும். அதாவது தண்ணியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெளியில் போயிடும். அதே மாதிரி இந்த சியா சீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற பொழுதும் நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். ஹீட்டை உடம்புல இருக்க வெப்பத்தை குறைச்சிக்கும், குளிர்ச்சியை வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் நீண்ட நேரம் உடல் உறவும் கொள்ள முடியும், ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும். அதே நேரத்தில் உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஆண்களாக இருக்கும்போது விந்தணு அதிகப்படுத்த முடியும். பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த சியா சீட்ஸை சாப்பிட்டீங்கன்னா உடல் குறையும் அப்படின்னு சொல்கிறதும் உண்மைதான். உங்கள் உடல் வந்து மெலிஞ்சிடும், உடல் ஹீட்டு குறைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த மாதவிடாய் டைமில் உடல் ஹீட் ஆகி ரொம்ப இதாகுது அப்படின்னா வயிறு வலிக்கிறது, இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து வராது. அதனால் பல நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது இந்த ஜூஸில். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பழ ஜூஸு. இந்த ஜூஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக செய்யக்கூடியது தான். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுமா, நிறைய பொருட்கள் வாங்கி சேர்க்கணுமா அப்படிங்கிற இதுவும் இது கிடையாது. ரொம்ப எளிமையான மெத்தடில் ரொம்ப பணம் கம்மியாக செலவு பண்ணி ஒரு மிக அற்புதமான ஒரு அமிர்தத்தை தயார் பண்ணக்கூடிய ஒரு வழி நான் சொல்லி கொடுத்துருக்கோம். சாரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த பதிவை வந்து பார்க்கட்டும். அதுபோல் அவங்களும் பல நன்மைகள் வந்து அடையட்டும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தால் அவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளட்டும். சரிங்களா? 4 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பல வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம், இன்னும் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும், ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.